வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்முடைய upwork.comல நம்முடைய ப்ரொஃபைலில் எப்படி ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆட் அ ஃபோட்டோ நவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த upwork.com மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சைன் பண்ணி அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஸ் கூட இருக்கிற மாதிரி குரூப்பாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே டெமோக்காக சிம்பிளாக ஒரு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். நான் இங்கே இது டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்காக, அதாவது எந்தெந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறக்கா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கார்ட்டூன் அல்லது ஏதாவது ஒரு ஜெனரலான ஒரு பிக்சரை நான் இங்கே அப்லோட் பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படிங்கல கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோவை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அது நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குரூப் ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு இதில் ட்ராக் பண்ணி செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இங்கே நீங்கள் சேவ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த அலைன்மெண்ட்டை நான் இங்கே மாற்றவே அந்த இங்கே தெரியுது இல்லைங்களா, ரைட் சைடு இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஷோ ஆகுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு டெமோ வீடியோக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பிக்சர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் upwork.comல உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணணும் அல்லது எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போவே இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணுறேன். பாருங்கள், டெலீட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு எஸ் டெலீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஆட் அ ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி, அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்மளுடைய பிக்சர் எந்த ட்ரைவில் இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். திரும்ப அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, டெலீட் ஃபோட்டோ, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த ப்ரொஃபஷனல் டைட்டில், அதாவது நம்முடைய ஜாபுக்கு தகுந்த மாதிரி இதில் எப்படி டைட்டில் கரெக்டாக செட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி இதில் எப்படி செட் பண்ணலாம் டைட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.